பாருங்கள், இப்போ சிம்பிளாக ஒரு டிஃபனுக்கு இந்த உடச்சக்கல்லையை வச்சு ஒரு குருமா பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு கப்பு உடச்சக்கல்லை, அதில் ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். மற்றபடி பட்டை லவங்கம் சோம்பு தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இவ்வளவு தான். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். நான் மிக்சி போட்டுட்டு வரேன். மிக்சி போட்டுன்னு வந்துட்டேன் பவுட்ராக. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிக்கிங்க. ஒரு டம்ளர் தண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு நல்லா கரண்டி வச்சு நைஸாக கரைச்சி வச்சிடணும். கட்டி தட்டாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு தாளிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல், பெரிய டீஸ்பூன் போல் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் இப்போ நான் இந்த தாளிப்பை சேர்க்கிறேன். அது பொரிஞ்சதும் இந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணுங்க. நல்லா ஒரு பிங்கிஷாக வரும் பாருங்கள் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். கூட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருப்பாங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடலை மாவில் கூட செய்வாங்க, ஆனால் அது அவ்வளோ இது பச்சை ஸ்மெல்லு வராமல் இருக்கும். உடச்சக்கல்லையில் செஞ்சோம்னா அவ்வளோவும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்து சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வேகத்துக்கு டைம் கொடுக்கலாம். கலரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கலந்ததும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கின்னு நல்லா கலரலாங்க. கலரி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா உடச்சக்கல்லை பவுட்ரு, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துன்னு நல்லா கலரி விடணும். கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அதுக்கு உடச்சக்கல்லையாக இருக்க வாசி கொஞ்சம் திக்னஸ் வந்துன்னே இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போனதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சுட சுட தோசைக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இவ்வளோ திக்னஸ் போதும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். இந்த ஸ்டேஜில் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காமிக்கிறேன் பாருங்கள். குருமா முடிஞ்சது. கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். தோசை குட்டி குட்டியாக மாற்றி வச்சுருக்கேன். இதை வந்து
இது மேலே விட்டுக்கணும் சாப்பிட்லாம். அப்படி சைடில் வச்சுக்கின்னு நல்லா தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.